அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா ஒரு 3 நாளாவே பொடுகு அதிகமாயி மண்டை ஃபுல்லா அரிப்பா இருக்குங்கக்கா. அந்த பொடுகுலாம் போறதுக்கு ஒரு நல்ல ஷாம்பு இருந்தா கொடுங்கக்கா. நான் ஷாம்பு தரேங்கண்ணா. அதுக்கு முன்னாடி பொடுகு எதனால வருது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பொடுகுங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவா வரக்கூடிய ஒரு உச்சந்தல பிரச்சனை தாங்கண்ணா. இதுக்கு காரணமே மலேசியா தான். அக்கா பொடுகு எனக்குன்னு சொல்றேன், நீங்க மலேசியாக்காரன் காரணம்னு சொல்றீங்க. என்னக்கா இது சம்பந்தம்? இதுக்கு மலேசியாக்காரன் ஒண்ணும் காரணம் இல்லைங்கண்ணா. மலேசியா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தாங்கண்ணா காரணம். இந்த பொடுகு வரதுக்கு காரணமே நம்ம தலை ட்ரை ஆகுறது தாங்கண்ணா. நம்ம தலைமுடிய சரியா சுத்தம் செய்யாம அழுக்கு மற்றும் எண்ணெய் படிஞ்சுச்சுனாவே இந்த பொடுகு வருங்கண்ணா. இந்த பொடுகு தொல்லை வரதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம அதிகமா மன அழுத்தத்துல இருந்தாலோ இல்ல கிளைமேட் சேஞ்சிங் ஆனாலோ நம்ம தலைமுடிய சரியா பராமரிக்காம இருந்தாலும் இந்த பொடுகு தொல்லை வருங்கண்ணா. நான் சொல்லக்கூடிய ஒரு 4 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை கண்டிப்பா கம்மியாயிரும். ஃபர்ஸ்ட், ஆலோவேரா ஜெல்ல தலையில தடவி நீங்க குளிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உச்சந்தலை குளிர்ச்சி ஆயிரும். அதனால பொடுகு தொல்லையும் வராது. செகண்ட், தேங்காய் எண்ணெயில எலுமிச்சை சாறு கொஞ்சம் கலந்து தலையில தடவி நீங்க குளிச்சீங்க அப்படின்னா இந்த மலேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை தொற்று உங்களுக்கு கம்மியாயிரும். மூணாவது, தண்ணியில கலந்த ஆப்பிள் சைடர் வினிகரை உங்க தலையில தடவி நீங்க குளிச்சீங்க அப்படின்னா உங்க உச்சந்தலையோட pH லெவல சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவுது. அதனால உங்களுக்கு பொடுகு தொல்லையும் வராது. ஃபோர்த், ஜிங்க் பைரத்தியான் அல்லது கெட்டோகனசோல் கலந்த ஷாம்புகளை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் தொல்லையே இருக்காதுங்கண்ணா. முக்கியமா இந்த ஷாம்பு வாரத்துக்கு நீங்க 2 தடவை பயன்படுத்தினாவே போதுங்கண்ணா. முக்கியமா பொடுகு தொல்லையில கஷ்டப்படுற நீங்களும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க.